ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்னோட வீடியோ இது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோ தான். நம்ம பால் காய்ச்சி வீடியோ இருக்குல்ல, அதை தான் வந்து நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதோட எஸ் வந்துருச்சு. அந்த கேமராவில் எடுத்த வீடியோ வந்து வந்துருச்சு. எல்லா ஷாட்டுமே நம்ம எல்லாமே ஒரு 5 minutes வீடியோவாக சினிமேட்டிக்காக நல்லா எடிட் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நான் பார்த்துட்டேன். நான் வந்து ஆக்சுவலி நான் அதை பார்த்துட்டேன். அவங்க இன்னும் பார்க்கல, லெச்சுன்னு அதை பார்க்கல. ரொம்ப வாய் பேசியிருக்கியோ? அப்புறம் சொல்லு. ஓகே, அந்த வீடியோ தான் வந்து நான் இப்போ வந்து ப்ளே பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து அந்த வீடியோ தான் இப்போ ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். அதெல்லாமே வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதை வந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காப்பிரைட்ஸ் விழுந்துடும் சாங்கு. அதனால் அதெல்லாம் இது பண்ணி நான் தனியாக போடுறேன். இது வந்து ரியாக்ஷன் வீடியோ. அது தெரியும்டா, இருடா போடுறேன். ஓகே, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போகலாம். டிவி மாத்தணும்ல, பெருசா மாத்தணும், நல்லா அழகா இருக்கும். சப்பா முடியல. ஓகே, ஆன் பண்ணலாமா? காரா சவுண்ட் கம்மியாயிடுச்சு. ஒருவேளை இன்னைக்கு ஒரு பெரிய பால் காய்ச்சி பெரிய விஷயமா நீங்க பண்ணிட்டோம், நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த வீடு கட்டுறது நம்ம லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம், ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கிறது. இன்னைக்கு என்னோட கனவு இல்லம் வந்து ஃபுல்ஃபில் ஆகி பின்னாடி நின்றுட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ என்னோட கனவிலும் தாண்டி மகிதர்ஷனோட வருங்கால ஐடென்டிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அவனோட வருங்கால ஐடென்டிட்டினா அது இந்த வீடுன்னு சொல்லலாம். அதனாலதான் பேரு மகிதர்ஷன் இல்லம்னு நம்ம வச்சிருக்கோம். நல்லபடியா வீடு கட்டி பாலும் கஷ்டம். ஆனா இதுக்கு ஆரம்பிச்சது வந்து சும்மா 6 மாசத்துல முடிச்சதோட ஒரு 3 வருஷம் 2 வருஷமும் நாங்களே எங்களுக்கு என்ன நடந்துச்சு எங்களே தெரியல. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அது இது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள போய் நான் நேற்று தூங்கும் போது சொல்றேன், நேற்று நான் வீட்டுல தான் தூங்கிட்டோம். அவ்வளவு சந்தோஷமா அப்படி தூங்கணும். சில பேருக்கு கிடைக்காம போகும், சில பேருக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு எங்க லைஃப்ல. இதுவே நம்ம பாடி விளைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீடு எனக்கு கிடைச்சிச்சு எங்க லைஃப்ல. உண்மையிலேயே எனக்கு இந்த வீடு வந்த பிறகும் சரி, இந்த வீடு கட்டினதும் சரி, எல்லாமே ஒரு பெரிய கனவு, பெரிய ஒரு ட்ரீம். நிறைய நடந்துச்சு, ஏன்னு தெரியல. ஸோ அதே சொந்த ஊர்ல வீடு கட்டிருக்கீங்க. ரெண்டாவது எல்லாமே அந்த எல்லாமே நடந்துக்கணும். அதே மாதிரி நான் இன்னொரு சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிறேன், யாருக்கும் வீடு இல்லை அப்படின்னா என்னைக்குமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீடு கட்டிடுவோம் கண்டிப்பா. அதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். நாங்க கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டோம். மற்ற ஃபேமிலி எங்களுடைய ஃபேமிலி வந்து சப்போர்ட்.
ஸோ நான் இன்னைக்கு வீடு கட்டி நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா முக்கியமா எங்க ஃபேமிலிஸ் எல்லாம் முக்கியமா நிறைய பேர் முக்கியமா எங்க அத்தை மாமா காரணம். அவங்க இல்லைன்னா வந்து நான் வீடு அப்பா அம்மா அவங்க இல்லைன்னா அப்படின்னா நான் வீடே கட்டிடுவேன். விடு. முக்கியமா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். நல்லபடியா ஒரு வீடுங்கிறது வந்து செங்கல் சிமெண்ட் மட்டும் இல்லாம நான் நிறைய பேரோட எமோஷன், நிறைய பேரோட கனவு, நிறைய பேரோட ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நீங்க உடனே அமைஞ்சிடும் கண்டிப்பா யாரும் நினைக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. நாங்க வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணதான் இருக்கு. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணினா இது பெரிய வீடு சின்ன வீடுலாம் எனக்கு கிடையாது. எனக்கு தேவையான ஒரு வீடு. எனக்கு இந்த வீடு எனக்கு போதுமானது. எல்லாருமே சொன்னீங்க வீடு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வீடு உண்மையிலே இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க உங்களை போலயே உங்க வீடு இருக்கு, அழகா இருக்கு. உண்மையிலே அதை கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நீங்க எல்லாருமே வந்துருந்தீங்க. முக்கியமா அவங்க எல்லாருமே ரொம்ப நன்றி. இங்க நாம ஒழுங்கா வளர்ந்துருக்கோம் அப்படிலாம் யூடியூபர் இந்த இன்ஸ்டால வீடியோ போடுறோம், யூடியூப்ல வீடியோ போடுறோம், இப்பெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஒருத்தர் தான் நாங்க வாழ்ந்துருக்கோம். எங்க லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்க பையனா, உங்க மகனா, உங்க நண்பனா நான் வீடு கட்டி பால் காய்ச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க வாழ்க்கைய நம்புறேன். கண்டிப்பா நானும் ஜெயிப்போம். நானும் ஜெயிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் சரி இந்த வீடு பக்கம் எல்லாருமே சரி போனோம். கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எல்லாரும் வீடு கட்டிங்க, எல்லாருமே சொந்த வீடு இருக்கும். இந்த வாடகை போயிருங்க. ஒரு 5 வீடு மாதிரி நீங்க சொந்த வீடு வந்து உட்கார்றது வந்து எனக்கு அது மிகப்பெரிய ஒரு கனவு. நீங்க என் கனவு நிறைவேறிச்சு. நானும் ஜெயிச்சிட்டோம். நிறைய அடுத்த ஸ்டெப் எடுத்து இப்ப பியாசி போட்டிருக்கோம். எல்லாரும் ஹாப்பியா அவ்வளோ 5 minutes வீடியோ அவ்வளோ முடிஞ்சிடுச்சு. இருந்துச்சு நல்லா இருக்கா? நல்லா எடிட் பண்ணிருக்காரு. நிறைய செம. பேசிருந்தோம், நிறைய இது கட் பண்ணி நல்லா எது தேவையோ அது சூப்பராக எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்பா அம்மா வந்து முக்கிய காரணம். ரெண்டாவது எங்க அண்ணன் அழுதுருவோம். அழாம பேசுடா, அழாத ஃபஸ்ட்டு. எதுக்கு அழுகுற? அழாம பேசு, நார்மலாக பேசு. ம் 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 இது அழாம பேசு, மூச்சு விட்டுக்கோ. ம் எங்க அண்ணன் ம் சரி நார்மலாகிக்கோ கொஞ்சம். ம் பேசு. ஃபஸ்ட்டு அப்பாட்டெல்லாம் பேசுறது கிடையாது. அப்பா அம்மாட்டெல்லாம் நான் பேசாமல் தான் ஒரு 2 வருஷமாக வெளியே தான் இருந்தேன். நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அண்ணன் தான் பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அப்புறம் நான் அப்புறம் இடையில பேசும்போது சண்டை போட்டேன். திருப்பியுமே நானுமே அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்பி சண்டை போட்டேன். அண்ணன் கொஞ்சம் இதாகணும், டே பேசுகிறா, வேறு யார் இருக்கா, நான் இங்கே வீடு கட்டிட்டேன், நீ ஏதாவது போய் அங்கே இரு அப்படின்னு சொல்லி பேசணும். நான் அப்பவும் போய் சண்டை தான் போட்டேன். திருப்பியும் போய் தாத்தாட்டா போய் சண்டை போட்டுட்டு எனக்கு இன்னும் வேணும், நான் தனியாக தான் இருந்துக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டேன். அதனால் ஷேர் பண்ணல, இப்போ தான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த விஷயத்தெல்லாம். அப்புறம் அப்புறம் அண்ணன் தான் அப்பாட்ட பேசி அவனுக்கு இங்கே வீடு கட்டி கொடுங்கப்பா, ஒரு வீடு அவனுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, அவன் வீடு கட்ட போகிறான், நீங்கள் எதாவது பண்ணி அவனை இங்கே கூப்பிட்டுக்குங்க, ஒரு ஆளாவது தான் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணனும் அண்ணியும் பேசி தான் இது ஓகே நடந்துச்சு. இன்னைக்கு வீடு கட்டியிருக்கேன்னா நான் யூடியூப்பில் சம்பாரிச்சுலாம் வீடு கட்டல. எனக்கு யூடியூப்பில் நான் சம்பாரிச்சு என்ன பண்ணேன்னா கார் வாங்கியிருக்கேன், அதில் டிவி கட்டிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது போர் போட்டிருக்கோம். எங்களுக்கு செலவு, நகை, இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி செலவு தான் பண்ணிக்கணும். இந்த வீட்டுக்குன்னு நான் யூடியூப்பில் சம்பாரிச்சு நான் ஒன்றுமே பண்ணல. அப்படியே நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு செட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். செட்டு வந்து மொய் காசுல தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஃபால் சீலிங் காசு, ஃபேனு, லைட்டு, இந்த மாதிரி ஒரு 2-3 லட்ச ரூபா யூடியூப்லேருந்து சம்பாரிச்சு பண்ணது. அது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது தான்.
ரெண்டாவது இந்த யூடியூப் காசை வச்சு இந்த அடுப்பு வாங்கணும், இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் தவிர பெருசாக பண்ணல. காம்பவுண்டுக்கு போய் இறக்கியிருக்கு, அதை யூடியூப் காசில் வச்சு இந்த போன மாதம் ஏறின கொஞ்சம் அமௌண்ட்டில் தான் காம்பவுண்டுக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி தான். ஃபேமிலி இல்லாமலாம் நம்மளால முடியாமலாம் இல்லை, பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருக்கலாம். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், இங்கே சொந்த ஊருக்கு வந்த பிறகு பண்ணிப்போம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். என்னமோ இங்கே சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கி இடம் 10 சென்ட் ஃபர்ஸ்ட் வீடா வாங்குறது தான் பிளான். கிடைக்கல, 2 வருஷமா அலைஞ்சு தான் இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அதான் அந்த வீடியோல சொல்லியிருப்போம், நாங்கள் அந்த பால் காய்ச்சி பேசின வீடியோலையுமே அதான் சொல்லியிருப்போம். அப்புறமா தான் இடம் வந்துச்சு. இது மாமாட்டு இடம் தான். இந்த இடம் வந்து எங்கள் மாமாட்டு இடம் தான், தெரிஞ்சவங்க மாமாட்டு இடம் தான். அவங்க மூலமாக தான் இந்த இடமே நமக்கு வந்துச்சு. 10 சென்டாக வாங்கினாரு. அப்புறம் அதில் நாங்கள் வீடு கட்டுற மாதிரி பிளான் போட்டு அப்புறம் வீடு போட்டது எல்லாமே அதுதான். அதனால தான் வீடியோவில் நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட நான் 5 வீடு நான் மாறி இருக்கேன். வாடகை வீட்டில் வந்து நாங்கள் வந்து 5 வீடு வாடகை வீட்டு மாறி இருக்கோம். அது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டம் இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க தான். பட் இன்னும் அதை தாண்டி வாடகை, அதை தாண்டி ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கும்போது நினைக்கும் போது இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே இந்த புது வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்குது. சொந்த வீடு அப்படிங்கும் போது எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றா நம்ம வாங்கணும் அப்படின்னா அதை பார்த்து யோசிச்சு வாங்குற மாதிரி ஒரு காலம் எங்களை கொண்டு போயிருச்சு. எது பண்ணாலும் வீட்டுக்கு போய் பண்ணிடுவோம், வீட்டில் போய் ஏதாவது வீட்டுக்காக ஏதாவது பண்ணுவோம், வீட்டில் இப்போ ஏதாவது ஒரு பொருள் இல்லை, ஒரு காமனாக ஒரு ஃபேன் இல்லாட்டி கூட நம்ம வீட்டுக்கு வேறு செலவு பண்ணாமல் சரி இந்த காசுக்கு ஃபேன் வாங்கியிருக்கலாமே, ஏசி வாங்கியிருக்கலாமே, வீட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம், இப்படி தான் தோணுது. இப்போ எங்களுக்கு தோன்றுறது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இங்கே கொண்டு வந்துருச்சு இந்த வீடு எங்களுக்கு. ஸோ அதுதான் அன்றைக்கி பேசியிருந்தது. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். நிறையா பேசியிருந்தோம் அப்போ. ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி இதே மாதிரி தான் ரொம்ப அழுது பிரேக் ஆகி நின்றுட்டாங்க. அது எல்லாமே கொஞ்சம் நல்லா கட் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்ட்ரோலே இல்லை, உடம்பு இருக்காது. நான் எங்கள் அப்பாவை நினச்சாலும் சரி அழுதுருவேன், அண்ணன் நினச்சாலும் அழுது. அப்படிதான் லெச்சு ரொம்ப எமோஷ்னல் டைப் அவங்க. சரி விடு, அதாவது தர்சன் பார்க்கலாம். என்னடி அதான் எமோஷனல், ரொம்ப எமோஷனல் டைப். லெச்சு வந்து ரொம்ப எமோஷனல் டைப். மதுரையில் இருந்தால் தானே அந்த அண்ணன் நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணாங்க என்கிட்ட. அண்ணா பார்த்துட்டாங்களா, இன்னும் பார்க்கல, அவங்களுக்கு நான் டிவியில் போட்டு அவங்களோட ரியாக்ஷன் எமோஷனலை கேப்சர் பண்ணணுன்னே, கண்டிப்பாக நீங்கள் அதை கேப்சர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னாங்க. ஸோ நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. இது இருக்குது, நம்ம அனுப்புவாங்க. நான் வந்து இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். எனக்கு வந்து இந்த பால் காய்ச்சிக்கு வந்து மொத்தமாக எடுத்த வீடியோ எனக்கு வேணும் ப்ரோ, அது மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சுருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வீடியோ சூப்பராக எடிட் பண்ணி நல்லா. சாங் வந்து எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் அண்ணா போடலனாலும் நான் போடணும்னு நினச்சேன். பட் அதே சாங் போட்டு எடிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது யூடியூப்பில் தான் போட முடியாது, காப்பி ரைட்ஸ் அடிக்கும், அதான் பிரச்சனை. போட முடியாது, ஆனால் இன்ஸ்டாவில் போடலாம். இன்ஸ்டாவில் போடும்போது நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு அது பேசும்போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க, அழுகிறேன், எமோஷனல். இது அவங்க நான் ஃபோனில் பார்த்து அழுதேன். தங்கச்சிக்குமே அழுது வந்து நிறைய பேர் எதுக்கு அழுகுறீங்க அப்படிலாம் எமோஷனலாக அழுதுன்னு சொல்லிங்க. அது நீங்களும் மஞ்சு 2 பேர் ரொம்ப அழுதிங்க, எதுக்கு அழுதிங்க அப்படின்னு கேட்கீங்க. மஞ்சுவுமே மோஸ்ட்லி எமோஷனல் டைப் தான். இவங்க அண்ணனுமே மோஸ்ட்லி எமோஷனல் டைப் தான். பட் ஆனால் கொஞ்சம் காமிச்சிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். வீராப்பா இருப்பேன், காமிச்ச போட்டுக்கிறேன். ஆனால் தனியாக இருக்கும் போதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியாது, மறைச்சி இருக்க முடியல, நாடை நடிக்க முடியாது நம்மளால. அதனால வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவான். கோவனால எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவான். எதனால எனக்கு கண்ட்ரோலே இருக்காது, அழுதுருவேன். நான் எப்படி இருந்தாலுமே எனக்கு அழுகு வந்துடும். நிறைய விஷயத்துல அழுவேன். சும்மா தனியாக இருக்கும் போதெல்லாம் யோசிச்சு அழுவேன். நிறைய அழுதுருக்கேன். இப்போ நல்லா இருக்கு, நல்லா இருக்கா, எல்லாருமே நல்லா இருக்கா, வீடு நல்லா இருக்கா. அதில் ஒரு பொண்ணு இருந்தா அழகா இருக்கல, இப்போ அழகா இருக்கல. உனக்கு எல்லாத்துக்குமே அழகு தான், எல்லாத்துக்கும் அழகு தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பால்காஜ் வீடியோ நிறைய இருக்கு, அது எடிட் பண்ணாம இருக்கு. இன்னும் ஸ்லோமோ வீடியோலாம் நிறைய இருக்கு, நான் அனுப்பாம இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மூத்த நாள்லாம் ஸ்டெடியூல் செம்ம ஒர்க் அவங்களுக்குமே. எங்காலே வீடியோவும் போட முடியல. அடுத்தது கண்டிப்பா போடுறோம். யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க, என்னடா அழுது வீடியோ எடுக்கிறியா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு. ஸோ அந்த வீடியோ டிவியில் ஓடிட்டு இருந்த வீடியோ நான் பார்த்து தான் இப்போ எமோஷனல் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்பறேன்.